அம்புலி மாமா கதைகள். சிறப்பான பிறந்தநாள் விழா. ஒரு நாள் இரவு 9 மணிக்கு ருசியும் தீபக்கும் வீட்ல அவங்களோட பாட்டியோட இருந்தாங்க. அவங்களோட பெற்றோர் வெளியில போயிருந்தாங்க. அன்னைக்கு நவம்பர் 19. மறுநாள் பாட்டியோட பிறந்த நாள். பாட்டிக்கு 89 வயது நிரம்புது. குழந்தைகள் பாட்டிய ஒரு கதை சொல்லும்படி கேட்டுக்கிட்டாங்க. முதல்ல மறுத்தாலும் பாட்டி அதுக்கப்புறம் கதை சொல்ல தயாரானா. குழந்தைகளே, நான் சிறுமியா இருந்தப்போ என்னோட பாட்டி எனக்கு சொன்ன அன்பினால மனம் திருந்திய ஒரு பெண்ணோட கதைய இப்போ உங்களுக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சா. மேரி கார்மல்ங்கிற ஒரு பெண் தன்னோட கணவனோட வசிச்சு வந்தா. உற்சாகமா இருந்த அந்த பெண் இராணுவத்துல பணிபுரிஞ்ச தன்னோட கணவன் இறந்த பிறகு முற்றிலும் மாறிப்போனா. அவளுக்கு குழந்தைகள் இல்லாததுனால வாழ்க்கையில தன்னை சுத்தியுள்ளவங்க எல்லோர் பேர்லயும் ஒரு வெறுப்பு உண்டாகிட்டு. ஆனா மத்தவங்க என்னவோ வழக்கப்படி அவகிட்ட அன்பாவே இருந்து வந்தாங்க. வாழ்க்கை மேல ஏற்பட்ட வெறுப்புனால பொது நிகழ்ச்சிக்கு போறத நிறுத்திட்டா. யாராவது அவளை பிறந்த நாள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டா அவ எங்கேயும் போகிறதில்ல. வீட்லயே அடைஞ்சு கிடந்ததுக்கு அப்புறம் தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு வெளியில போக தீர்மானிச்சா. அவளை பார்த்தவங்க எல்லாம் வணக்கம் சொன்னாங்க. இவங்க எல்லோரும் நம்மள நேசிக்கிறாங்க, இவங்களோட அன்பை நான் புறக்கணிச்சிட்டேன், தவறு அவளோடதுதானே யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படி யோசிச்சுக்கிட்டே இரவு 8 மணிக்கு தன்னோட வீட்டுக்கு திரும்பினா. அவளுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எப்படியோ அவளோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிட்ட மத்தவங்க பரிசுகளோட அவளுக்காக காத்திருந்து அவளை பார்த்தோன்னே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கேக் வெட்டி அவளுக்கு பரிசுகளை கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மேரி அவங்களோட அன்பினை பார்த்து மனமுருகி போய் அவங்க கிட்ட தான் இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டா. அன்னையிலிருந்து எல்லோர்கிட்டையும் சுமூகமா பழக ஆரம்பிச்சா. இப்படி சொல்லி பாட்டி கதைய முடிச்சா. குழந்தைகள் பாட்டி கிட்ட விடைபெற்றுக்கிட்டு தூங்க போனாங்க. மறுநாள் இரவு 9 மணி வரைக்கும் வீட்டுல எல்லாம் வழக்கப்படியே நடந்தது. டிவி நிகழ்ச்சி பார்க்க அங்க வந்த பாட்டி விளக்க போட்டோன்னே அலமாரி டிவி பெட்டி பின்னாடின்னு குழந்தைகள் திடீர்னு வெளிப்பட்டு கையில கேக்கோட பாட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடிக்கிட்டே வந்தாங்க. பிறந்தநாள் கேக் விருந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பாட்டிக்கு பரிசுகளும் கொடுத்தாங்க. குழந்தையோட பெற்றோர்கள் ஒரு அழகான சால்வையை பரிசளிக்க குழந்தைகள் ஒரு பரிசு பெட்டியை கொடுத்தாங்க. அது மேல 80 வயது நிரம்பிய எங்களோட அன்பான கதை சொல்லும் பாட்டிக்குன்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த பரிசு பெட்டிக்குள்ள ஒரு பொம்மை பரிசு இருந்தது. அவங்களோட அன்பை பார்த்த பாட்டியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது.